தென்றல் துளசி யாரு? விஜய்க்கும் இவங்களுக்கும் என்ன உறவுன்னு தெரியுமா? சில நடிகைகள் முக்கியமான பெரிய நடிகர்கள் கூட நடிச்சு சில வருஷம் காணாம போய் திரும்ப ரீஎன்ட்ரி குடுப்பாங்க. அப்படி தமிழ்ல சில படங்கள் நடிச்சுட்டு, அதுக்கு பின்னாடி தென்றல் அப்படிங்கிற சீரியல் மூலமா ரீஎன்ட்ரி குடுத்தவங்க தான் நடிகை ஸ்ருதிராஜ். யார் இவங்க? இவங்களுக்கும் நடிகர் விஜய்க்கும் என்ன உறவு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இவங்க 27 மார்ச் 1980ல சென்னையில பிறந்தாங்க. இவங்களுக்கு இப்போ 44 வயசு ஆகுது. இவங்க தன்னோட ஸ்கூலிங் அப்புறம் காலேஜ் 2யுமே சென்னையில தான் முடிச்சாங்க. தன்னோட 15வது வயசுல குழந்தை நட்சத்திரமா மலையாள படம் ஒண்ணுல அறிமுகமானாங்க. இந்த படத்துல ஸ்ருதிராஜோட நடிப்பை பார்த்துட்டு நடிகர் விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் தன்னோட மாண்புமிகு மாணவன் அப்படிங்கிற படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க வச்சாரு. இந்த படத்துல ஒரு கல்லூரி மாணவியா நடிச்சிருந்தாங்க ஸ்ருதிராஜ். ஆனா இந்த படத்தோட படப்பிடிப்பப்போ இவங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மாண்புமிகு மாணவன் படம் தான் விஜய்க்கு நானும் ஒரு ஹீரோ தாண்டா அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு தொடக்கத்தை கொடுத்த படம். இந்த படத்துல விஜய் கூட நடிச்சிருப்பாங்க நடிகை ஸ்ருதிராஜ். அந்த நேரத்துல விஜயும் ஸ்ருதியும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகியிருக்காங்க. நடிகர் விஜய் ஸ்ருதிய தங்கச்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். அதே மாதிரி ஸ்ருதியும் விஜய அண்ணா அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஒரு தடவை நடிகர் விஜய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க எனக்கு தங்கச்சி இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சிட்டமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் அண்ணன் இல்லாத குறை இருந்துச்சு. விஜய் அன்னைக்கு அப்படி சொன்னதுலருந்து, இப்போ வரைக்கும் விஜய நான் என்னோட சொந்த அண்ணனா தான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த படம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சும், படிப்ப தொடரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சினிமா வாய்ப்புகள தவற விட்டுட்டாங்க ஸ்ருதிராஜ். ஆனா, தொடர்ந்து நடிச்ச நடிகர் விஜய் இப்போ ஒரு மாஸ் ஹீரோவா மாறியிருக்காரு. தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சிய ஆரம்பிச்சு, தன்னோட அடுத்த கட்ட நகர்வுக்கும் போயிருக்காரு. அந்த படம் வெளியாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ என்ன அவருக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஆனா, இப்ப கூட அவர எங்கேயாவது சந்திச்சு ஒரு தங்கச்சியா கண்ணீர் விட்டு அழுது, பழைய நினைவுகள அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க ஸ்ருதிராஜ். தன்னோட ஸ்கூல், காலேஜ் படிப்பு முடிச்சதுக்கு பின்னாடி ஸ்ருதிராஜுக்கு பட வாய்ப்புகள் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதை ஏத்துக்கிட்டு சில திரைப்படங்கள்ல ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த படங்கள் எதுவுமே ஸ்ருதிராஜோட வளர்ச்சிக்கு கை கொடுக்காம போயிடுச்சு. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருந்த ஸ்ருதிராஜுக்கு 2009வது வருஷம் ஒளிபரப்பாக தொடங்கின தென்றல் அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோயின் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இந்த சீரியல்ல துளசி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பெண்ணா சீரியலோட ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க நடிகை ஸ்ருதி. இவங்க நடிப்பு ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்டுச்சு. இதனால இவங்களுக்கு தனி ரசிகர் பட்டாளமே உருவாச்சு. இந்த சீரியலுக்கு பின்னாடி ஆபீஸ், அன்னக்கொடியும் 5 பெண்களும் மாதிரியான பல்வேறு சீரியல்ல நடிச்சிருக்காங்க நடிகை ஸ்ருதிராஜ். இப்போ சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய லக்ஷ்மி அப்படிங்கிற சீரியல்ல மகாலட்சுமி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நடிகை ஸ்ருதிராஜ்.